சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது. இந்த 2 லைனுக்கான மீனிங்கை இந்த ஸ்டோரியோட எண்டில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் லாம்போர்கினி பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி உருவாச்சு, அது பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிகன். 1916 இட்டாலியில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் ஃபெருஷியோ லாம்போர்கினி பிறந்தாரு. அவங்க அப்பா பேர் ஆண்டோனியோ லாம்போர்கினி. அவர் ஒரு சின்ன விவசாயி. அது வச்சு தாங்க அவர் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன வயசுலேருந்து இவருக்கு இன்ஜின்ஸ் கராஜில் வேலை செய்கிறது ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கார்ஸ்னாலே உயிரான். ஸோ அவரோட ஸ்கூலிங்க்கு அப்புறம் அவருக்கு பிடிச்ச ஃபீல்டில் இவர் படிப்பு முடித்தார். அதுக்கப்புறம் இவர் இட்டாலியன் ராயல் ஏர்ஃபோர்ஸில் போய் சேர்ந்தார். வேர்ல்டு வார் 2 அப்போ இவர் ஒரு மெக்கானிக்காக அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்சது. இவர் பைடி விசென்ட் ஊரில் அவரோட சொந்தமான கராஜ் ஆரம்பித்தார். அங்கே வண்டியோட இன்ஜின்ஸ்லாம் ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அவர் பழைய ஃபியட் டொப்போலினோ வாங்கினாரு. அதை ஃப்ரீ டைமில் மாடிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அந்த வண்டியை மாடிஃபை பண்ணும்போது தான் இவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, தட் நம்ம ஏன் டிராக்டர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இவர் பழைய மிலிட்ரி இன்ஜின்ஸ் எல்லாம் வாங்கி அதில் டிராக்டர் செய்ய ஆரம்பித்தார். இந்த ஐடியா ரொம்பவே ஹிட் ஆச்சு. பிகாஸ் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் 1947 லாம்போர்கினி டிராக்டோரியா ஆரம்பித்தார். மார்க்கெட்டோட ஹை டிமாண்டால இவங்க 1948 ஒரு பெரிய கம்பெனியாக உருவாகினாங்க. அதுக்கப்புறம் இவர் திரும்பிய பார்க்கலாங்க. இவர் வெற்றியோட பயணத்தில் போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இவரோட சின்ன வயசு கனவெல்லாம் நினைவாக்கிறதுக்கு கார்ஸ் வாங்க ஆரம்பித்தார். 1958 ஃபெராரி 250 GT கார் வாங்கிறதுக்கு இவர் மாரிலானோ ஊருக்கு போனார். அண்ட் அங்கே அந்த கார் வாங்கினார். கொஞ்ச நாள் அந்த கார் ஓட்டினதுக்கு அப்புறம் இவருக்கு தோணுச்சு, தட் ஃபெராரி கார் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு, பட் இதில் ரொம்ப சவுண்ட் வருது அண்ட் இவங்களோட கிளச்சில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இவருக்கு தோணுச்சு. ஸோ அவர் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபெராரியோட ஓனர் என்சோ ஃபெராரி கிட்டவே கம்ப்ளைண்ட் பண்ணார். லாம்போர்கினியோட இந்த மூவ் என்சோ ஃபெராரிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவர் நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, டிராக்டர் ஓட்டுற பையனுக்கு கார்ஸ் பற்றினா தெரியும், ஃபெராரிலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அளவுக்கு இல்லை, கிளம்புன்னு சொல்லிட்டாரான். அவரோட இந்த வார்த்தை லாம்போர்கினியை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அவர் சின்ன வயசுலேருந்து கார்ஸ் மேலே அவ்வளோ பைத்தியம் வந்தார். அண்ட் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்க அவர் அப்போவே முடிவு பண்ணார், தட் நம்ம ஒரு சொந்தமாக கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் சென்டனா காட்டால் அவரோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணார். அதில் ஃபெராரியோட பழைய 3 எம்ப்ளாயிஸை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. 1963 அவங்க அஃபிஷியலாக லாம்போர்கினி ஆட்டோமொபைல்ஸ்னு அவங்களோட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணாங்க.